எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் எங்களுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்திருப்பீங்க. சந்தியா வந்து கிறிஸ்மஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல விஷஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா 4 டேஸ் குழந்தைங்க வந்து கிறிஸ்மஸ்க்காக என்ன பண்ணாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னென்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22nd இருந்து 25th வரைக்கும் குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. பண்றாங்க குழந்தைங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் அப்புறம் இந்த ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃபு அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு கிஃப்ட் எப்படி ரேப் பண்றாங்க, எழுதுறாங்க, கிஃப்ட் கார்டுன்றது தான். இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீட்டில் இருந்த கார்டு வச்சு குழந்தைங்க அந்த மாதிரி கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட சில டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி எழுதி அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேஸ்ட்ரெல்லாம் என்னமோ வச்சுருந்தீங்களா? Make sure you do no mistake, Mike. Nah. Mistake is okay. Okay. The MP I should cut like a அப்படி யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? my teacher, Mama. இப்போ குழந்தைங்கள ஸ்கூல் விடுறதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். இது குழந்தைங்கள ஸ்கூல் விட்டுட்டு அப்படியே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலயே வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து சேல்க்கு போட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சின்னதா ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அந்த அந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ்க்குலாம் வந்து gift வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல்ஸ்க்கு போறேன். போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அன்னைக்கு நைட்டு இல்ல ஈவினிங் தான் வந்து உட்காந்து திரும்ப அவங்கள அந்த கார்டுல எழுத வச்சு இந்த கிஃப்ட் எல்லாம் ரேப் பண்ணி மறுநாள் அதாவது 23க்கு குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல எடுத்துட்டு போய் கொடுத்தாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 22nd 23rd நாங்க என்ன பண்ணோன்றது டே 1 அண்ட் டே 2 விளாக்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டே 3 அண்ட் டே 4ல என்ன பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து விற்கிற இடம் வந்து இது வந்து குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து ரொம்ப பக்கமே இது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ் கட் ட்ரீஸ்ன்னு வச்சுருந்தாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ. அது இல்லாமல் சில டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்னோலாம் வந்து இங்கே வந்து ஸ்னோ கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் பட் அந்த ஒரு ஃபீல் இருக்கணுன்றதுக்காக அந்த ஃப்ரெஷ் கட் ட்ரீலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரியே பெயிண்டாக அது என்னன்னு தெரியல. பார்க்க பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்னோ வந்து ஒரு மரத்து மேலே விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மரத்தை வந்து அப்படியே சும்மா நிக்க வைக்காம காஞ்சி போகாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிண்ணத்துல தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி மேலே அந்த மரத்தை நிக்க வச்சிருந்தாங்க. மேபி அது காயாம இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கடையில இருந்து பார்த்தாலே குழந்தைங்களுடைய ஸ்கூல் தெரியுது பாருங்க. அந்த பிளே ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குழந்தைங்களுடைய ஸ்கூலு. அதுக்கு பின்னாடி எவ்வளவு அழகா அந்த மலைங்கெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கர காத்து, இந்த சத்தமே உங்களுக்கு கேட்கும் பாருங்க. அவ்வளோ காத்து அடிச்சுது அன்னைக்கு. கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை வெளியே வச்சிருக்கேன். சானிடைஸ் பண்ணி வெளியே கொஞ்ச நேரம் வைக்கலாம். அப்புறம் குழந்தைங்களை வச்சு பேக் பண்றதுனால கொஞ்சம் வெளியே வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம்.
இது என்ன பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா gift கார்டு வாங்கி அந்த கார்டை வந்து இந்த பாக்ஸ் உள்ள போட்டு கொடுக்குற மாதிரி வாங்கினது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கேண்டி ஜார் மாதிரி குட்டி குட்டி கிச்சன் ஜார் மாதிரி அழகாக இருந்துச்சு, அதை வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து டீச்சர்ஸ்க்கும் அப்புறம் இந்த ஃப்ரண்ட் எண்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கும் வாங்கினது. இது என்ன பார்த்தீங்கன்னா அதே நைட் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ விற்றுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து நல்லா லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அது குட்டியாக ஒரே ஒரு குட்டி வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போனது. திரும்ப உள்ளெல்லாம் போகலை, வெளியே இருந்து சின்னதாக ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன். லைட்டா அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் உட்காந்து குழந்தைங்க வந்து எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க கார்டில். நான் வந்து gift ரேப் பண்ணி அந்த பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க எழுதின லெட்டரை அதோட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த gift ரேப் பண்ணுறதுக்காக உட்காந்தேன். அதித்தி அசோகே எழுதுங்க. எழுதுங்க, அடுத்தது எழுதுங்க. எத்தனை கொடுத்தா உங்ககிட்ட? அதான் எழுதி முடிங்க. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா தான் எழுது பாப்பா. என்ன பண்றீங்க சொல்லுங்க. நம்ம ஸ்கூல்ல நான் ஒரு லெட்டர் எழுதுறேன். நான் இது யாரு? நீங்களா? நீங்க வரைஞ்சீங்களா? காமிங்க பாப்பா. ஆமா. அப்போ நெக்ஸ்ட் ஒன் திஸ் ரெண்டு. ஓகே. நான் மூணு பண்ணேன். இது அப்போ இது இன்னும் எழுதணும். அப்போ இது. ஓகே பண்ணுங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா பிளெயின் கார்டு தான். இந்த கார்டில் தான் குழந்தைங்க வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி மெசேஜஸ், கிறிஸ்மஸ் மெசேஜ், நியூ இயர் மெசேஜ் எழுதியிருக்காங்க. நான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், ஐ மீன் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நியூ இயரு, கிறிஸ்மஸ்ஸு, இல்லை ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி கார்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் குழந்தைங்களே எழுத வச்சு இந்த மாதிரி வரைய வச்சு நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப இந்த நம்மளே எழுதுறோம் நம்மளே வரைகிறோன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது பண்ணும்போது. இதுதான் இந்த gift பேக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த அந்த gift, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ், அந்த கார்டு, இது மூணு தான் வந்து அவங்க குழந்தைங்க ரெடி பண்ணி வச்சாங்க. இது வந்து மறுநாள் மார்னிங், அதாவது 23rd மார்னிங். இது கவர்ல போடுபட்டு கீழே இருக்கிற கவர் எடுத்து போடுங்க. போடுங்க, பிடிச்சு போடுங்க ரெண்டு பக்கமும். இது யாருக்கு பாப்பா? கொடுங்க. கட் பண்ணுங்க. எப்போ பாப்பா நாளைக்கு கட் பண்ணி முடிப்பீங்களா இல்லையா? இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிருந்துச்சுன்னா அவங்க நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பேரு மேடி, ஜேன், ஹேரி, பீட்டர், செபாஸ்டியன். ஆமா. அப்புறம் மிஸ்ஸுக்குலாம் யார் யார்? சாய்பான். அப்புறம் பிரின்சிபல் மிஸ் வினோலியா. அப்போ உங்க கிளாஸ் டீச்சர் லாஸ்ட் இயர் டீச்சர் மிஸ் மகர் செகண்ட் கிரேட். செகண்ட் கிரேட் மீ செகண்ட் கிரேட் டீச்சர் மிஸ் மகர். நல்லா உட்காருங்க. ஓகே. இப்போ தேர்ட் கிரேட் டீச்சர் மிஸ் கிளைபோன். கிளைபோன். நீங்க யார் கொடுக்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க டீச்சர். டீச்சர் பேர் சொல்லுங்க.
Miss Carbon, Mrs. Magella, no, Miss Magella, yeah. உங்க மிஸ் பேர் சொல்லுங்க. Miss Carbon, அவங்க யாரு? Miss Carbon third grade teacher, Miss Iris second grade teacher. அப்புறம் இன்னொரு டீச்சர் யாரு? பிரின்சிபல் பேரு? Mrs. Vera. Mrs. Vinolia. Mrs. Vinolia. நீங்க என்ன பாப்பா ஒரு பேர் வைக்கிறீங்க? ஒரு பேப்பரை எடுத்து சும்மா இப்படி க்ரஷ் பண்ணி க்ரஷ் பண்ணி சும்மா அப்படி நல்லா க்ளோஸ் பண்ணி ரொம்ப க்ரஷ் பண்ணக்கூடாது. சும்மா இப்படி க்ரஷ் பண்ணி வை. ரொம்ப க்ரஷ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை பட்டு இப்படி வை. இங்க பாரு அசோக்கு, இங்க பாருங்க. இந்த மாதிரி சும்மா இப்படி க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான். நீங்க ரொம்ப அப்படியே பாலா பண்றீங்க. அப்படி பண்ணாம ஸ்லோ கிழிச்சிட போறீங்க பேக். பொறுமையா. ரொம்ப குட் ஆர்டிஸ்ட். அவங்க இப்போ உங்களுக்கு என்ன சொல்லி தராங்க? எக்ஸ்ட்ரா கிளாஸ். அவங்க யாருக்கு கிளாஸ்? இந்த பாப்பா நீங்க வைங்க. Mrs. Vera, Mrs. Carbon are two good friends. உங்களுக்கு இல்லையா அந்த டீச்சர்? No, it's not. No. அப்படி முதல்லயே சுருட்டாத பாப்பான்னு பேக்ல வச்சுட்டு சுருட்டி வைங்க. First 40. Facing you. Push பண்ணு. கொஞ்சம் இந்தாங்க. அதே வைங்க. குட். இந்தாங்க. Thank you. Yes, I will put it in. பொறுமை. Don't laugh the names. பொறுமை. அது மேலேயே இருக்கு, அந்த பேக் மேலேயே இருக்கு. ஓகே பாப்பா. ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி ஹாப்பி ஹாலிடே. ஸ்கூலுக்கு எல்லா கிஃப்ட் பேக்கையும் எடுத்துட்டு கிளம்பிட்டானுங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிஃப்ட் பேக் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்றனால அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் நேமை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருக்கேன். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து டெய்லி டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் உள்ளே என்ட்ரு ஆக முடியும். இது பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து ஃப்ரூட் கேக், ப்ளம் கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலே ஒரு ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸில் நட்ஸையும் அதுக்கப்புறம் இந்த டியூட்டி ஃப்ரூட்டி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சோக் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ்னாலே கேக்கு குக்கீஸு இதுதான் அவங்களுக்கு பண்ணணும் செய்யணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு இல்லைங்களா கிறிஸ்மஸ்னாலே. அதனால் குழந்தைங்க தான் இதை செய்கிறாங்க. நான் வந்து இந்த கேக்காக சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி அதை எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா இது 24th நைட்டு இதை நாங்கள் ரெடி பண்ணுறோம். 1/4 கப்பு அளவு சுகர் எடுத்து அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அதை கேரமலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணியை வந்து சுடு தண்ணி அதை எடுத்துட்டு அதில் ஊற்றி அதை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஆறின பிறகு நம்ம அந்த கேக் மிக்சரில் போட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ குழந்தைங்க ரெடி ஆகிட்டானுங்க பண்ணுறதுக்காக. சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, caramel powder, 2 tablespoon of all-purpose powder, dry nuts of tutti frutti, orange zest, butter, the caramel sugar. sugar பண்ணிட்டு caramel கேரமலைஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அம்மா. கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். cream போடணும். பட்டர் பட்டர் போடணும். அப்புறம் அதையும் பண்ணு போதா முல்ல பிடிச்சிடுங்க. நல்லா பண்ணு. ஆஃப் பண்ணு. கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஜூஸ் இல்லை பார்த்தா நல்லா டைட்டாக பிடிச்சிடு. போடு அசோக், போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க.
how many egg was it? 2 egg பாப்பா. 2 egg one வறுக்கணும். அப்போ நான் கொண்டு வரேன். பண்ணுங்க. பொறுமையா ஊத்து பாப்பா. முஸ்மன் ஹெல்ப் பண்ணுமா? நீ பவுல் புடி ஆதி அசோக் ஆத்தியா. ஊத்திடுங்க. இன்னொரு 2 egg பண்ணோம்னா and then next so 2 + 2 4. பண்ணு பேரு பொறுமை. Go. புடிங்க. யாராவது பவுலே பிடிக்க மாட்டேங்கிறீங்களா? give me bowl புடி. Look at that. Keep mixing. Not yellow. நீங்க பாப்பா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் போடுங்க. இங்க போங்க. ஓகே. போடுங்க. பேக்கிங் பவுடர் போட்டு ஆஃப் பண்ணுங்க. பேக்கிங் சோடா போடணும். அப்படியே வெச்சிருங்க. வந்து நான் பிடிக்கிறேன். அத நீ அவன் கேளு. அது என்னது அசோக்? caramel powder. என்ன பவுடர்? caramel powder. காடமம் பவுடர். ஓகே. பொறுமையா ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணு பாப்பா. பொறுமையா. கொஞ்சம் பாப்பா இருங்க. அம்மா ஊத்துறேன். கொஞ்சமா ஊத்துறேன். அப்புறமா நான் கொஞ்சம் ஊத்துறேன்மா. அது பவுல் புடிங்க நீங்க. அவன் பண்ணும்போது பவுல் புடி பாப்பா. காவி நம்ம ஹெல்ப் பண்ணுவேன். பண்ணுங்க பாப்பா. பொறுமை. இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது. எல்லாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆரஞ்சு ஆக போகுது. பாப்பா கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து ஊத்துங்க. தண்ணி இல்ல சுகர் மெல்ட் கலந்து. சரி ஊத்துங்க. கொஞ்சம் நல்லா ஊத்துங்க பாப்பா. ஊத்துங்க. ஃபுல்லா ஊத்தணுமா? இல்ல பாதி ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்து பாப்பா. இந்த போதுமா? போதும். இங்க பண்ணுங்க. பவுல் புடிங்க. புடிங்க சோகாஸ். அசோகாஸ். பண்ணுங்க. பொறுமை. மொல்ல. நேரா வச்சு பண்ணுங்க. ஏன் அப்படி சாச்சிட்டு பண்றீங்க? பண்ணா அது கசப்பாயிடும். வெறும் ஆரஞ்சு மட்டும் தான் நீ பீல் பண்ணணும். கை பத்திரம். ஒயிட் வந்துச்சுன்னா விட்டுடு. அதை பண்ணாதீங்க. பீல் பண்ணாதீங்க. போதும் வெயிட் பண்ணுங்க பாப்பா. அதுல ஒன்றும் பண்றதுக்கு இல்ல. அது வெயிட். Why Aditya is peeling the orange, I'll wait. இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா குழந்தைங்க கேக் மிக்ஸ் பண்றதை எப்படி பண்ணாங்கன்றத பாத்தீங்க. நான் இந்த கேக் வந்து அவன்ல பேக் பண்ணல. ஸ்டவ் டாப்ல தான் நான் பேக் பண்ண போறேன். அதுக்குண்டான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த மாதிரி பண்ணது. ஏன்னா ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க பேசிப்பாங்க. நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் கேக் பண்ணோம், இந்த குக்கீஸ் பண்ணோம், அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம குழந்தைங்களும் போகும்போது ஸ்கூலுக்கு அவங்களும் போய் சொல்லுவாங்க, நாங்களும் வந்து ஃப்ரூட் கேக் பண்ணோம், இந்த மாதிரி எக் ஆட் பண்ண, இவங்க மிக்ஸ் பண்ணா, ஆதித்யா வந்து மிக்ஸ் பண்ணா, அசோகா வந்து எக் வந்து ஆட் பண்ணா, பேக்கிங் பவுடர் போட்டோம் அப்படின்னு அவங்க மெமரிஸையும் ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்ன பண்ணாங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கிளாஸ்ல வந்து பாலும் 2 குக்கீஸும் வச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா சாண்டா வந்து கிஃப்ட் கொடுக்க வருவாங்க. இது வந்து அவங்க தூங்கின பிறகு நாங்க கிஃப்ட் ரேப் பண்ணி அங்க வச்சுட்டோம். அவங்க வந்து இந்த கொடுக்க வரும்போது அவர் சாண்டா வந்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்டுக்கும் அவர் எடுத்துட்டு போய் கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்படி டயர்டா இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வரும்போது பாலும் இந்த மாதிரி குக்கீஸும் சாப்பிட்டாருன்னா அவர் ரொம்ப எனர்ஜியா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு இங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம். அந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க இங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில அது அவங்க எழுந்ததுக்கு முன்னாடியே நாங்க எழுந்து என்ன பண்ணோம்னா, அந்த கொஞ்சம் பாலை கம்மியாக்கிட்டு கொஞ்சம் ஊத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கீஸையும் பாதி உடைச்சி எடுத்துட்டோம். அதாவது இந்த சாண்டா வந்து சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. இது ரெண்டும் என்ன பாத்தீங்கன்னா அவங்களே ஸ்கூல்ல வந்து மிஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கிஃப்ட் அப்பாக்கும் அம்மாக்கும் கிஃப்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அததான் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை உங்க கூட நாங்க ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.
யார் சொல்லி கொடுத்தா? டீச்சர். லெட்டர் வேறு எடுத்து வந்துருக்கீங்க. ஆமா. நம்ம தூரம் வச்சிருங்க. சூப்பர் பாப்பா. இப்படி திருப்பி காமிங்க. Let's fight. Oh my god. இது வந்து தாத்திச்சா. இது வந்து ஆதித்யா. அது சூப்பர் செல்லக்குட்டி. Thank you. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவீங்க? காமிங்க எல்லாருக்கும். அம்மா மேக் பண்ண கேக். அப்படிங்களா? கீழே வச்சிருங்க கொஞ்சம். நீ கொஞ்சம் எடுத்துக்க. எல்லாருக்கும் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லுவீங்க? Happy New Year. Happy Christmas to all. ஓகே செல்லக்குட்டி.